நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சமாளிச்சே? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க கிளம்பி போனதும் எனக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சுங்க. என்ன பெரியம்மா இப்படி சொல்றீங்க? இல்ல மாயா, தலைவி பதவியை ஏத்துக்கிட்டப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க பெரியப்பா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதே நேரம் கதிரும் தனாவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே ஜானகி, தனா உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தாளா? ஆமா அத்தை. நானும் இவரும் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இவங்கெல்லாம் பதவியில மனைவிய உட்கார வச்சுட்டு அதிகாரத்தை இவங்க கையில எடுத்துப்பாங்கன்னு சொல்ல போய் அதை கேட்டு கதிர சண்டைக்கு போய் கடைசியில இவரு நான் இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டேன், நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சத்த? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியலடா. ஒவ்வொன்னத்தையும் அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்கு. எனக்கு புரியலையா, திரும்ப திரும்ப கேட்கும் போது அவங்க முகத்தை சுழிச்சுக்கிறாங்க. அவங்க சலிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு சொல்ல வேண்டியது அவங்க கடமை. அப்படி அவங்க சொல்லி தரலன்னா ஏதாவது தப்பு நடந்தா நீங்க தான் பொறுப்புன்னு அவங்கள ஒரு சின்ன பயத்திலையும் உன்னோட கண்ட்ரோல்லையும் வச்சுக்க. அவங்க எல்லாரையும் உன்னோட அதிகாரத்துக்கு கீழே வச்சுக்க. அப்பதான் அவங்களுக்கு உன் மேல ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்ல, உன்னை சுத்தி நிறைய லஞ்சம் வாங்குற வேலையெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் நீ தான் நடக்காம பாத்துக்கணும். தைரியம் தான் முக்கியம். உனக்காக வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. பெரியம்மா, கேண்டீன் கட்டிடம் கட்டி முடிச்சிட்டதாவும் அந்த கேண்டீனை எடுத்து நடத்துறதுக்கு கான்ட்ராக்டுக்கு விட போறதாவும் கேள்விப்பட்டேன். நிஜமா? ஆமா மாயா. அந்த கான்ட்ராக்டையே நம்ம தனாவுக்கு கொடுக்க கூடாது? தாராளமா கேட்கலாம். நான் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன், ஃபில் பண்ணி கொடு. இரு, இதுல ஃபில் பண்ணுங்க. கேண்டீன் ரன் பண்றதுக்கு மெட்டீரியல்லாம் வாங்கணும், அதுக்கு நிறைய செலவாகும்ல. டேய், நாங்க எதுக்குடா இருக்கோம்? நீங்களா? மாமா கிட்ட இருந்து வாங்க மாட்டீங்க, சரி எங்க கிட்ட இருந்து கூடவா வாங்க மாட்டீங்க? கதிர், நாங்க ஒன்னும் சும்மா தரல, கடனா தான் குடுக்குறோம். அப்பவாவது வாங்கிக்கிறியா? கடனா கொடுத்தா வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுப்போம். எங்களை பார்த்தா வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க மாதிரியா தோணுது உங்களுக்கு? நாங்க வட்டி இல்லாத கடனா தான் கொடுப்போம். அப்படின்னா லாபத்துல பங்கு தருவோம். இது வேறயா? கதிர், சொந்தம்னு வாயால மட்டும் சொன்னா போதுமா? எங்களுக்கு நிரூபிச்சு காட்ட வாய்ப்பு கொடுக்கணும். ஒருவன் சொல்லி உதவியை வாங்கிட்டு முன்னுக்கு வந்தா மாமா ஒத்துக்க மாட்டார்ல. புரியுது புரியுது, உன் விஷயத்துல நீ கவனமா தான் இருக்க. என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு திடீர்னு முத்து காலையில ஒன்று பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தான்? தெரியலண்ணே, வரட்டும், என்னன்னு அவர்கிட்டயே கேட்போம். சரிம்மா, இதோ வந்துட்டான். வணக்கம்மா. வாங்க முத்து, என்ன விஷயம்? திடீர்னு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஜானகி அம்மா 90 லட்சம் ரூபாயை நாளைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா. மச்சான், தங்கச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இருங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வேற என்ன நடக்குதாங்க? நான் நம்ம கம்பெனி டைரி கொடுத்தம்மா, ஆனா அதை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நேர்மையின் சிகரங்கள், அதை கூட கொடுத்தா லஞ்சமா தான் பாப்பாங்க. நாளைக்கு செக் வாங்கினதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உனக்கான 10% உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. மாமா, இவங்க ஏதோ தப்பா பிளான் பண்றாங்க மாமா. ஆமாமா, என்ன ஆனாலும் இந்த தப்பை நம்ம நடக்க விடக்கூடாது. போயிட்டு வரங்கண்ணா. வரமா? அந்தால் வராங்க, நம்ம கிளம்பிடுவோம். போயிடலாம் வாங்க.
அப்போ நாளைக்கு வாங்க போற பணம் முழுக்க முழுக்க அப்படியே புவனாவுக்கு தான் போக போகுது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த கான்ட்ராக்டர் முத்து புவனாவோட பினாமி தான். அந்த பூனை அடங்கவே மாட்டேங்கிறாளே. என்னமாயா யோசிக்கிற? கான்ட்ராக்டர் முத்து புவனாவோட பினாமினா அந்த கேண்டீனை எந்த லட்சணத்துல கட்டியிருப்பான்? கட்டிடத்தை சின்ன குவாலிட்டியில அவன் கட்டியிருக்கணும். இப்ப பெரியம்மா பாட்டுக்கு அவசரப்பட்டு பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு கட்டிடத்துல கிராக் விழுந்து இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா சரியா கட்டாத பில்டிங்க்கு ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு பெரியம்மாவுக்கு பிரச்சனை வரும். இத பத்தி நீ கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஆமா மாயா, அவங்க பேமெண்ட்டை சாங்ஷன் பண்ணா அத்தைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த கட்டடத்தை செக் பண்ணிட்டு தான் அத்தைய பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லணும். ஆமா. இந்தாங்க மேடம். 90 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா மேடம், இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இது ரகுராம் ஐயா இருக்கிற போது அவர் கையெழுத்து போட்டு அந்த ஆர்டர் அவருக்கு கொடுத்தாரு. அவரு கட்டடத்தை ஒழுங்கா கட்டினாரான்னு சரி பாத்தீங்களா? கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டார் மேடம். எலெக்ஷன் வந்ததுனால அவருக்கு பேமெண்ட் கொடுக்கல. அவர் வந்தார உடனே செக் போட்டு கொடுத்துடலாம் மேடம். நல்லது. அம்மா வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. அம்மா நேற்று வீட்டுக்கு வந்தேன்ல, அதை பற்றி பேசலான்னு தான். அதான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரண்யா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம் மேடம் இதுல எல்லாத்தையும் எப்பயோ எழுதிட்டேன் மேடம். நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் மேடம். பெரியம்மா கையெழுத்து போடாதீங்க. என்ன விஷயம் மாயா? பெரியம்மா, இவர் கட்டியிருக்கிற அந்த கவர்மெண்ட் கேண்டீன் கட்டிடம் நல்லா கட்டியிருக்காரா, வலுவா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா பெரியம்மா? நான் பார்க்கல. ஆனா இதோ இவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. இன்னும் நான் போய் பார்க்கல மாயா. நீங்க ஒரு தடவை கட்டிடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுக்கறது நல்லது. ஏன் மாயா, ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இவரை பத்தி விசாரிச்சதுல இந்த கான்ட்ராக்ட் முத்து புவனாவோட பினாமின்னு தெரிய வந்துச்சு.